ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஓன் குக்கிங் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் குக்கிங் எதுவும் பார்க்க போகிறதில்ல. விநாயகர் சதுர்த்தி வருது. அதுக்கு நம்ம வீட்டிலையே நம்மளே சூப்பராக கணபதி செய்யலாம். நான் மஞ்சள் வச்சு செஞ்சுருக்கிறேன். ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம். நம்ம கையால் செஞ்சு நம்ம செலிப்ரேட் பண்ணும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். வாங்க அதை எப்படி பண்ணுறதுன்னு நான் இன்றைக்கி செஞ்சு காட்டுறேன். ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் நான் 1 கப் மஞ்சள் எடுத்துக்கிறேன். எந்த அளவுக்கு நீங்கள் மஞ்சள் எடுக்கிறீங்களோ அதே அளவுக்கு மைதா மாவு எடுத்துக்கோங்க. மைதா மாவு இல்லைன்னா கோதுமை மாவு கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள், நல்லா ஒன்று சேர்ந்து நல்லா சாஃப்டான மாவு கிடச்சிருச்சு. இந்தளவுக்கு நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போ நம்ம கணபதி செய்ய ஆரம்பிச்சிடலாம். கணபதி செய்கிறதுக்கு முன்னாடி அதுக்கு ஒரு மேடை செய்யணும். அதுக்கு கொஞ்சமாக மாவு எடுத்துட்டு ஸ்கொயர் ஷேப், அப்படி இல்லைன்னா ரவுண்டு, உங்களுக்கு எந்த ஷேப் பிடிக்குமோ அந்த ஷேப்பில் சின்னதாக மேடை செஞ்சுக்கலாம். செஞ்சாச்சு. இப்போ ஒரு சின்ன உருண்டை எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அதை நல்லா இந்த மாதிரி ரோல் பண்ணிவிட்டு நம்ம கால் செய்ய போகிறோம். இந்தளவுக்கு நல்லா நீளமாக ரோல் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு நான் வீடியோவில் காட்டுற மாதிரியே இந்த மாதிரி லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டு கால் செஞ்சுக்கோங்க. லைட்டாக கிராக் விழுற மாதிரி இருந்துச்சுன்னா தண்ணி லைட்டாக தொட்டு ப்ரெஸ் பண்ணுங்கள். அந்த கிராக் எல்லாமே விழுகாமல் சரியாக ஸ்மூத்தன் ஆகிடும். ஒட்டுறதுக்கும் நீங்கள் லைட்டாக தண்ணி அப்ளை பண்ணிக்கிட்டிங்கன்னா நல்லா ஒட்டிக்கும். இதே மாதிரி இன்னொரு கால் நம்ம செய்ய போகிறோம். இதே மாதிரி செஞ்சு நல்லா ஒட்டிக்கோங்க. தண்ணி வச்சு நல்லா ஒட்டி விட்டுக்கோங்க. அப்போ தான் காஞ்சதுக்கப்புறமும் நாங்கள் கலண்டு வராமல் இருக்கும். பாருங்கள், நம்ம கால் ரெடி ஆகிட்டு இப்போ நம்ம வயிறு பகுதி செய்ய போகிறோம். அதுக்கு கொஞ்சம் பெரிய உருண்டையாக எடுத்து நல்லா கிராக் விழுகாமல் நல்லா உருட்டி அதையும் நடுவில் வச்சுக்கோங்க. பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிருக்கு. இப்போ நம்ம உடம்பு செய்ய போகிறோம். ஒரு மீடியம் சைஸ் பால் எடுத்துட்டு அதை இந்த வயிறு மேலே இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இது ரெண்டும் நல்லா ஒட்டுறதுக்கு லைட்டாக தண்ணி தொட்டு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா நல்லா ஒட்டிக்கும். இப்போ நம்ம கை செய்ய போகிறோம். கை பண்ணுறதுக்கு அதே மாதிரி தான், நம்ம கால் எப்படி பண்ணோமோ அதே மாதிரி ரோல் பண்ணிக்கோங்க. ரோல் பண்ணிவிட்டு உடம்புக்கு பின்னாடி வச்சு கால் செஞ்ச மெத்தட்லேயே கை செஞ்சுக்கோங்க. பார்க்குறதுக்கு தான் கொஞ்சம் கஷ்டமாக தெரியும், ஆனால் ரொம்ப ஈஸி. நான் இது ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணியிருக்கிறேன். எனக்கே சூப்பராக வந்துருச்சு. அதனால் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி இன்னொரு கையும் நம்ம செஞ்சுக்கலாம். நல்லா அழுத்தம் கொடுத்துக்கோங்க. ஒட்டுறதுக்கு தண்ணியை மட்டும் வச்சு நல்லா ஒட்டி விட்டுக்கோங்க. நல்லா ஒட்டிக்கும். இப்போ நம்ம தலைப்பாகம் செய்கிறதுக்கு முன்னாடி பூநூல் வச்சுக்கலாம். இது வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தலை செஞ்சிங்கன்னா இதோட நல்லா ஒட்டிக்கும். இப்போ ஒரு மீடியம் சைஸ் பால் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம தலைப்பாகம் செய்ய போகிறோம். நல்லா ரவுண்ட் பண்ணிவிட்டு நான் வீடியோவில் காட்டின மாதிரி ஒரு பக்கம் மட்டும் இந்த மாதிரி ரோல் பண்ணுங்கள். ரோல் பண்ணும்போது நமக்கு தலையோடு சேர்ந்து தும்பிக்கையும் சேர்ந்து சூப்பராக கிடைக்கும். பாருங்கள், வீடியோவில் காட்டின மாதிரியே ட்ரை பண்ணுங்கள். இதே மாதிரி சூப்பராக வரும். எந்த வெடிப்புமே இல்லாமல் நல்லா ஸ்மூத்தாக செஞ்சுக்கலாம். இப்போ இந்த மாதிரி வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு டூத் பிக் இதில் இன்செர்ட் பண்ணிவிட்டு அப்படியே அந்த உடம்புல நீங்கள் குத்தி விட்டுட்டிங்கன்னா காஞ்சதுக்கப்புறமும் நமக்கு கீழே விழுகாது. இப்போ நமக்கு எந்த பக்கம் அந்த தும்பிக்கை வளைஞ்சிருக்கணுமோ அந்தளவுக்கு லைட்டாக வளைச்சி விட்டுக்கோங்க. பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிட்டு. இப்போ நம்ம காது பண்ண போகிறோம். காது பண்ணுறதுக்கு ஒரு சின்ன பால் எடுத்துகிட்டு தும்பிக்கை பண்ணுறதுக்கு நம்ம ரோல் பண்ணோமே அதே மாதிரி ஒன் சைடில் நீங்கள் ரோல் பண்ணி இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஒரு லீஃப் மாதிரி வரும். இந்த மாதிரி நல்லா ஃப்ளாட்டன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு டூத் பிக் எடுத்துகிட்டு நம்ம லீஃப்கெலாம் இருக்கும்ல அதே மாதிரி இம்ப்ரெஷன் கொடுத்துக்கோங்க. அப்போ நம்ம காதோட பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ லைட்டாக தண்ணி அப்ளை பண்ணிவிட்டு தலைக்கு பின்னாடி அப்படியே ப்ரெஸ் பண்ணி விட்டுங்க. அப்படியே ஒட்டிக்கும். இதே மாதிரி நம்ம இன்னொரு காதும் செஞ்சிடலாம். பாருங்கள், கணபதி சூப்பராக ரெடி ஆகிட்டார். இப்போ நம்ம கணபதிக்கு கிரீடம் பண்ண போகிறோம். ஒரு சின்ன உருண்டை எடுத்துக்கோங்க. அதை இந்த மாதிரி ஃப்ளாட்டாக தட்டிட்டு தலை மேலே வச்சுக்கலாம். வச்சுட்டு இதுக்கு மேலே ஒரு சின்ன கோபுரம் மாதிரி செஞ்சுக்கோங்க. நம்ம மஞ்சளெல்லாம் பிள்ளையார் பிடிப்போம்ல அந்த மாதிரி சின்னதாக பிடிச்சிட்டு அதை அதுக்கு மேலே வச்சுக்கோங்க. இது ரெண்டும் கீழே விழுகாமல் இருக்கிறதுக்கு நடுவில் ஒரு டூத் பிக் வச்சுக்கலாம்.
அப்போ தான் காஞ்சதுக்கப்புறம் விழுகாது. இப்போ கணபதிக்கு நம்ம கண் வச்சிடலாம். கடுகு அப்படி இல்லைன்னா மிளகு வச்சுக்கோங்க. நான் மிளகு வச்சுக்கிறேன். வச்சுட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கு மேலே ஒரு டூத் பிக்கை வச்சு லைட்டாக ஐப்ரோஸ் மட்டும் போட்டுக்கலாம். பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிட்டாரு. இப்போ நம்ம துண்டு ரெடி பண்ணிடலாம். ஒரு சின்ன பால் எடுத்துகிட்டு இந்த மாதிரி ரோல் பண்ணிவிட்டு காதுக்கு பின்னாடி இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா ஒட்டிக்கும். இதே மாதிரி வலது பக்கமும் ஒட்டி விட்டுக்கோங்க. பாருங்கள், பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்கிறாரு. இப்போ நம்ம விநாயகரோட வாகனம் செய்ய போகிறோம். அதாவது எலி பண்ண போகிறோம். எலி பண்ணுறதுக்கு ஒரு மேடை செஞ்சிடலாம். ஒரு சின்ன மேடை செஞ்சுட்டு அதுக்கு மேலே எலி செஞ்சிடலாம். ஒரு சின்ன பால் எடுத்துக்கோங்க. பால் எடுத்துகிட்டு அந்த எலியோட ஷேப் வர்ற மாதிரி லைட்டாக முன்னாடி மட்டும் ப்ரெஸ் பண்ணி விடுங்க. ஏன்னா அது கொஞ்சம் ஷார்ப்பாக வரணும்ல, அந்த மாதிரி லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நான் வீடியோவில் காட்டின மாதிரியே செய்யுங்க, ரொம்ப ஈஸி தான். இந்த மாதிரி செஞ்சுக்கோங்க. இதுலேயும் 2 மிளகு வச்சுக்கோங்க. கண் வச்சாச்சு. இப்போ எலிக்கு வால் செஞ்சிடலாம். செஞ்சுட்டு அதையும் ஒரு தண்ணி மட்டும் லைட்டாக தொட்டு மேலே பின்னாடி ஒட்டி விட்டுக்கோங்க. நல்லா ஒட்டிக்கும். இப்போ ஒரு டூத் பிக் எடுத்து நெத்தியில் பட்டை போட்டுக்கலாம். இப்படி லைட்டாக ஒரு 3 கோடு மட்டும் லைட்டாக போட்டுக்கோங்க. இப்போ நான் நெயில் பாலிஷை வச்சு தான் கலரிங் எல்லாமே பண்ண போகிறேன். கணபதிக்கு பட்டை போட்டுக்கிறேன். உங்ககிட்ட பீட்ஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதை கூட வச்சு சூப்பராக செய்யலாம். என்கிட்ட இப்போ எதுவுமே இல்லை, அதனால் இருக்கிறத வச்சு நான் டெக்கரேட் பண்ணுறேன். நெயில் பாலிஷ் வச்சு எலிக்கும் விநாயகருக்கும் விபூதி வச்சுக்கலாம். இப்போ விநாயகருக்கு நகம் மாதிரி வச்சுக்கிறேன். காலில் ஒரு 5 டாட் வச்சுக்கிறேன். இதே மாதிரி 2 கால்லையுமே நான் வச்சுக்கிறேன். நம்ம இந்த கணபதியோட கிரீடம் பண்ணோம்ல, அதுலேயும் ரெட் கலர் நெயில் பாலிஷை வச்சு சின்ன சின்ன டாட் பண்ணிக்கிறேன். உங்ககிட்ட ஏதாவது கோல்டன் பீட்ஸ் அப்படி இல்லைன்னா ஸ்டோன்ஸ் இருந்துச்சுன்னா அதை வச்சு லைட்டாக நீங்கள் ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். நெத்தியில் பொட்டு ஒன்று வச்சுக்கிறேன். நம்ம துண்டு போட்டோம்ல, அதுலேயும் ஒரு ப்ளூ கலர் நெயில் பாலிஷை வச்சு டாட் டாட் வச்சுக்கிறேன். அப்புறம் கிரீடத்துலேயும் டெக்கரேட் பண்ணிக்கிறேன். வயிற்றில் ஒரு சின்ன டாட் வச்சுக்கிறேன் பிளாக் கலர் நெயில் பாலிஷை வச்சு. அப்புறம் தும்பிக்கையில் 3 கோடு போட்டுக்கலாம் ரெட் கலர் நெயில் பாலிஷை வச்சு. அப்புறம் எலிக்கும் பொட்டு வச்சுக்கலாம். இப்போ எலிக்கு ஒரு துண்டு மாதிரி சின்ன டிசைன் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம மேடை பண்ணோம்ல, அதுலேயும் சின்ன சின்ன டாட் போட்டுக்கிறேன். பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். இது உங்களோட இஷ்டம்தான். உங்கள்கிட்ட என்ன திங்ஸ் இருக்கோ அதை வச்சு நீங்கள் அழகாக டெக்கரேட் பண்ணலாம். நான் இருக்கிறத வச்சு நான் பண்ணியிருக்கிறேன். இப்போ கழுத்தில் ஒரு சின்ன செயின் மாதிரி இருக்கிறதுக்காக நான் 2 கலரை மாற்றி மாற்றி வச்சு டாட் வச்சுருக்கிறேன். பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்கிறாரு விநாயகர். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம விநாயகருக்கு பிரசாதம் பண்ணிடலாம். ஒரு சின்ன ரோல் பண்ணிவிட்டு பிளேட் மாதிரி பண்ணிவிட்டு குட்டி குட்டி பால்ஸ் மாதிரி உருட்டி வச்சுக்கலாம். இது லட்டு மாதிரி வச்சுட்டு ஒரு டூத் பிக் வச்சு இதுக்கு மேலே அப்படியே லைட்டாக ஹோல் போட்டு விட்ருக்கோங்க. பார்க்குறதுக்கு அப்படியே லட்டு மாதிரி இருக்கும். இப்போ நம்ம விநாயகருக்கு தந்தம் ரெடி பண்ணிடலாம். சின்னதாக ரோல் பண்ணி தும்பிக்கைக்கு இடையில 2 பக்கமும் வச்சிடலாம். இப்போ கையில் ஒரு கொழுக்கட்டையும் சின்னதாக பிடிச்சி வச்சுக்கிறேன். தந்தத்துக்கு ஒயிட் கலர் பெயிண்ட் அடிச்சுக்கிறேன். நெயில் பாலிஷ் போட்டுக்கிறேன். அப்புறம் கையில் வச்சுருக்கிற கொழுக்கட்டைக்கும் ஒயிட் கலர் கொடுத்துக்கிறேன். பாருங்கள், பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்கிறாரு. நான் காலில் ஒரு சலங்க மாதிரி டிசைன் வர்றதுக்காக ஒரு பிங்க் கலர் நெயில் பாலிஷை வச்சு ஒரு கோடு மாதிரி போட்டுக்கிறேன். கையிலையும் அதே மாதிரி போட்டுக்கிறேன். இப்போ இன்னொரு பிரசாதம் பண்ண போகிறோம். ஒரு சின்ன பிளேட் மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். ரெடி பண்ணிவிட்டு இதில் கொழுக்கட்டை பிடிச்சி வச்சுக்கிறேன். இப்போ இதுக்கு ஒயிட் கலர் நெயில் பாலிஷ் கலர் கொடுத்துக்கிறேன். பாருங்கள், பார்க்குறதுக்கே கொழுக்கட்டை மாதிரியே இருக்குது. இப்போ நான் 3வது பிரசாதமும் பண்ணிக்கிறேன். நான் முறுக்கு பண்ணுறேன். இந்த மாதிரி நீளமாக ரோல் பண்ணிவிட்டு அப்படியே சுற்றிட்டிங்கன்னா முறுக்கு மாதிரியே இருக்கும் பார்க்குறதுக்கு.
பாருங்கள், எல்லா பிரசாதமுமே சூப்பராக இருக்குது. கணபதி ரொம்ப அழகாக இருக்கிறாரு. இன்னும் கொஞ்சம் அழகு சேர்க்குறதுக்காக மேலே கிரீடத்துக்கு மேலே ஒரு சின்ன டிசைன் கொடுத்துருக்குறேன். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்கிறாரு. கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் ஃபஸ்ட் டைம் பண்ண எனக்கே இவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. இதை வச்சு நீங்கள் சாமி கும்பிடும்போது ரொம்ப திருப்தியாக இருக்கும். என்னோடய விநாயகர் எப்படி இருக்கிறாரு அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருமே நல்லா என்ஜாய் பண்ணி விநாயகர் சதுர்த்தியை செலிப்ரேட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.